ஈரோட்டில் பட்டப்பகலில் ரவுடி ஜான் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அவர்கள் 2 பேருக்கும் நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரவுடி ஜான் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சரணடைந்த இருவருக்கும் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. சலீம், ஜீவகன் ஆகியோருக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி வரை காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று ஈரோட்டில் பட்டப்பகலில் ரவுடி ஜான் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சரணடைந்த இருவருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. முன்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த நிலையில் 2 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அவர்களுக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ராதிகா, சேலம் கிச்சிபாளையத்தை சேர்ந்த பிரபல ரவுடியான ஜான் என்கின்ற சாணக்கியா நேற்று ஒரு வழக்கு தொடர்பாக சேலம் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்து போடுவதற்காக சென்றுள்ளார். பின்னர் தனது காரில் மனைவியுடன் திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த மற்றொரு கும்பல் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நச்சினூர் பகுதியில் வரும்போது காரில் இருந்த ஜானை வெட்டி படுகொலை செய்தது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சதீஷ், சரவணன், பூபாலன் ஆகியோரை சித்தோடு காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். மேலும் ஜானை கொலை செய்யும் போது வெட்டுக்காயமடைந்த கார்த்திகேயனும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் 4 பேரும் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று இந்த சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த சேலத்தை சேர்ந்த பார்த்திபன், அழகரசன், சேதுவாசன், சிவகுமார் மற்றும் பெரியசாமி ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த கொலை சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான ஜீவகன் மற்றும் சலீம் ஆகியோர் ஈரோடு கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இதனையடுத்து சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய 3வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அப்சல் பாத்திமா சரணடைந்த ஜீவகன் மற்றும் சலீம் ஆகியோருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கியதோடு மீண்டும் ஏப்ரல் 3ஆம் தேதி ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து ஜீவகன் மற்றும் சலீமை நீதிமன்ற காவலில் வைப்பதற்காக பலத்த பாதுகாப்புடன் போலீசார் அழைத்து சென்றனர். நவீனா, ராதிகா. உங்க தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.